இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, பட்டாம்பூச்சி போல் வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிறாரு ஒரு தம்பி. அவருக்கு ஒரு 35 வயசு இருக்குது. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பட்டாம்பூச்சி போல் வாழ்ந்துட்டு போனோன்னா, பட்டாம்பூச்சி கொஞ்சம் காலம் தானே வாழுது தம்பி அப்படின்னு நான் கேட்குறேன். ஆமாம், ஆனால் வாழ்ந்தால் அது கஷ்டமில்லாமல் போயிடுதுங்களாமா. ஆனால் நம்ம அப்படி இல்லை, ரொம்ப சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறோம், சேர்த்தியும் வச்சிடுறோம், நிறையா சேர்த்தி வச்சிடுறோம். அப்புறம் கடைசியில் பார்த்தோன்னா நம்மளுக்கே உடம்புக்கு முடியறதில்ல. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, அந்த பணத்தை வச்சு சொத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. பாருங்கள், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா 2 பேர்த்துக்குமே உடம்பு சரியில்லைங்கிறார் அந்த தம்பி. உடம்பு முடியல. இப்போ கேன்சர், ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. அப்போ அவங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. கை கால் வலி அதெல்லாம் சொல்கிறது பார்த்ததுன்னா, 2 பேருமே ஒவ்வொரு நோய் சொல்கிறது பார்த்ததுன்னா அவ்வளோ கஷ்டமாக சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறதுக்கு செத்தே போகலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி நம்மளும் கஷ்டப்படணுமே வருங்காலத்தில் அப்படின்னு அந்த தம்பி சொல்கிறாரு. அப்படி இல்லை, நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க தம்பி, எல்லோரும் உடம்பு வச்சுக்கிறது பொறுத்து தான். அவங்க வேலை செய்யாமல் சும்மா இருந்திருக்கலாம், சாப்பிட்டு மேலால் இருந்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி இருக்குது. நான் 60 வயசுக்கு மேலாகி நான் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன்னா, நான் நல்லா சாப்பிட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எந்த இதுவும் இல்லாமல் இருக்குது. மூட்டு வலி எதுவுமே இல்லை. அதனால நான் என்னால் வேலை செய்ய முடியுது. அந்த மாதிரியும் இருக்கலாம். அதுக்காக பட்டாம்பூச்சி மூலம் எல்லாம் வாழ்ந்துட்டு போனால் அப்புறம் பேரம்பேத்தியெல்லாம் யார் பார்க்குறது, எப்படி சந்தோஷமாக பார்க்குறது பேரம்பேத்தியெல்லாம் வர்றத வருங்காலத்தை அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைங்கம்மா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு. அவர் சொல்கிறது பார்த்ததுன்னா ரொம்ப மன வலிமை தாங்க முடியாமல், மனசு தாங்க முடியாமல் என்கிட்ட சொல்கிறாரு. என்னால் முடியலம்மா வீட்டில் அந்த மாதிரி அப்படியே. அப்புறம் நான் தான் மறுபடியும் அதைத்தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ரொம்ப சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக உணவு சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி மனசு சந்தோஷமாக இருந்தாலுமே எல்லாமே நோய் வராது. அந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படிங்கிற. அப்புறம் அந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படிங்கிற. அப்புறம் சரிங்கம்மா, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ.